ஹாய் ஹலோ வியூவர்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். கல்விக்கடலில் அறிவு தாகம் தீர்த்து வாழ்க்கையில் அரிய பல சாதனைகள் படைக்கும் கனவுகளோடும் உயர் இலட்சியங்களோடும் வாழ்க்கையின் நொடிப்பொழுதுகளை மிக கவனமாக கழிக்கும் பருவமே பள்ளி பருவமாகும். சாதனைகள் படைக்க நாடும் எவரும் பல சோதனைகள் தாண்ட வேண்டும் என்பது உலகின் பொது விதியாக இருக்கின்றது. இவ்விதிக்கு வேட்கை நிறைந்த மாணவர்கள் விதிவிலக்கானவர்கள் அல்ல. எனவே நம்மாலும் இந்த அறிவியல் யுகம், இந்த யுகத்தின் மனித வாழ்க்கையுடன் தொடர்பான அனைத்து அம்சங்களும் போட்டித்தன்மை நிறைந்ததாக காணப்படுவதை யாராலும் மறுக்க இயலாது. இதில் தாமும் போட்டி போட்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கும் ஒவ்வொருவருக்கும் கல்வி ஒரு கட்டாய தேவையாக இருக்கின்றது. கல்வி பயணத்தில் கால் பதித்த மாணவர்கள் தங்களுடைய இறுதி இலட்சியத்தை அடைவதில் பல தடைகளையும் சவால்களையும் தமக்குள்ளாலும் வெளியிலிருந்தும் நாளாந்தம் எதிர்கொண்ட வண்ணமே இருக்கின்றனர். எனவே இலக்கு மீதான தீராத ஆசையை நிறைவேற்றுவதற்கான அவர்களுடைய முயற்சிக்கு முதலீடாக அமையும் அவருடைய நேர முகாமைத்துவம் மற்றும் கற்றலுக்கு இன்றியமையாத ஞாபக சக்தி என்பன ஒரு மாணவன் தன் இலக்கை அடைவதற்கு அடிப்படையாக அமைகின்றன. அடிப்படை அம்சங்களை கேள்விக்குறியாக்கும் எத்தனையோ விடயங்கள் நாளாந்தம் மலிந்து காணப்படுகின்றன. இத்தகைய விடயங்களை கவனமாக கையாண்டு களைந்தறிய முன்னெச்சரிக்கையோடு பாதுகாப்பான பயணத்தை தொடர மாணவர் சமுதாயம் சதாவும் விழிப்பாக இருக்க வேண்டும். நாளொரு பொழுதொரு மேனியாக இத்தகைய மோசமான அம்சங்களிலிருந்து தமது எதிர்கால செல்வங்களையும் நாளைய தலைமுறைகளையும் பாதுகாக்கின்ற பொறுப்பு பெற்றோர்களுக்கும் சமூகத்தில் இருக்கின்ற ஆசிரியர்களுக்கும் உயர்மட்ட தலைவர்களுக்கும் இருக்கு என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். அந்த வகையில் இன்றைய எமது இன்றைய காணொளியில் நான் இந்த மாணவர்களுடைய கற்றல் செயற்பாட்டுக்கு தடையாக இருக்கின்ற மாணவர்களின் இலட்சிய பயணத்துக்கு தடையாக இருக்கின்ற 4 விடயங்களை பட்டியலிட்டுள்ளேன். அது 4 விடயங்களை பற்றி இன்றைய காணொளியில் பார்க்கலாம். அதில் முதலாவது விடயம்தான் மோசமான நட்பு, அதாவது மோசமான நண்பர்கள். பள்ளி பருவத்தில் துள்ளி விளையாட தெரியும் மாணவர்களின் குழந்தைகளின் கற்றலுக்கு நட்பு துணையாகவும் பக்கபலமாகவும் அமையும். அதே சந்தர்ப்பத்தில் சில வேளைகளில் அது ஒரு படுபாதகமாகவும் அமைந்து விடுகிறது. பிந்திய குழந்தை பருவத்தினர், அதாவது 6 தொடக்கம் 12 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் பெற்றோரின் நெருக்கத்தை விட தமது நண்பர்களின் நெருக்கத்தை அதிகம் நேசிக்கின்றனர் என்று உளவியலாளர்கள் குறிப்பிடுகின்றனர். ஒரு குழந்தையின் விருத்தியில் அப்பிள்ளையின் சம வயதினரை அதிகம் தாக்கம் செலுத்துகின்றனர் என்றும் ஒரு ஆய்வு கூறுகின்றது. பிள்ளைகள் பெற்றோருடன் இருக்கும் நெருக்கத்தை விட தங்களது சக நண்பர்களுடன் அதிகமாக பழகுவதாலும் சேர்ந்து விளையாடுவதாலும் இந்த நெருக்கம் அதிகரிக்கின்றது. பெற்றோரின் கண்டிப்பு அரவணைப்பை விட சம வயது நண்பர்கள் கொண்டுள்ள நட்பு பாதுகாப்பது வாழ்வின் உயர்ந்த பண்பு என மாணவர்கள் இன்றைய காலகட்டத்தில் நினைத்து கொண்டிருக்கின்றனர். எனவே பெற்றோர்களை விட நண்பர்களுடன் தான் அவர்களுடைய உறவு அதிகமாக காணப்படுகின்றது. நண்பர்கள் பொருத்தமானவர்களாகவும் நல்லவர்களாகவும் அமைகின்ற போது அவர்களின் நடத்தைகளும் ஏனைய விருத்திகளும் நன்றாக அமையும். இலக்கு நோக்கிய பயணம் தடங்கல்களின்றி தெளிவாக அமையும். அந்நட்பானது பிழையாகவும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகின்ற குழுக்களோடும் கிட்டுகின்ற போது பிள்ளையின் எதிர்காலம் இருண்டு கேள்விக்குறியாகிவிடும். நல்ல நண்பன் கஸ்தூரி வியாபாரியை போன்றவன், கெட்ட நண்பன் துருத்தியில் ஊதும் கொல்லனை போன்றவன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கஸ்தூரி வியாபாரியிடம் சதாவும் கஸ்தூரி மனம் கமழ்ந்து கொண்டிருப்பதுடன் அவரை நெருங்குகின்றவரிடமும் கஸ்தூரி வாடை தொற்றிக்கொள்ளும். கொல்லன் தனது பட்டறையில் வேலை செய்யும் அங்கு எழும்பும் நெருப்பு பொறிகள் அவனுடைய ஆடைகளையும் அவனுடைய நெருங்குபவர்களின் ஆடைகளையும் தீயினால் சுடுகிறது. மோசமான நண்பர்கள் தமது சகபாடியை வாழ்க்கையின் மிக மோசமான பக்கங்களுக்கு அழைத்து செல்வதால் இத்தகைய நண்பர்கள் இலக்கு நோக்கிய பயணத்தின் தடற்கற்களாக அமைந்து விடுவர். மலிந்து கிடக்கும் மோசமான விடயங்களை பெருமானப்படுத்தி அவ்விடயங்களுக்கு அடிமையாக்கி விடுவார்கள். காதல், களியாட்டம், வீண் விளையாட்டுகள் போன்ற அறிமுகமில்லாத விடயங்களை அறிமுகம் செய்து உண்மையான இலக்கை விட்டும் பராக்காக்கி தூரப்படுத்தி விடுவர். மது, மாது, சூது, களவு, கொலை போன்ற பாதாள உலகத்துடனான தொடர்பு போன்ற படுபாதகமான செயல்களுடன் தொடர்பை ஏற்படுத்தும் வல்லமை இவ்வகையான பிழையான நட்புக்கு உண்டு. நண்பர்களை தெரிவு செய்யும் போது சிறந்த நட்பழக்கம் உள்ள
கற்றலில் ஈடுபடும் ஆர்வம் கொண்டவர்களை தெரிவு செய்வது எதிர்கால இலட்சியத்தை அடைவதற்கு துணையாக அமையும். எனவே எமது நட்பை நாம் நல்ல நட்பாக்கி கொண்டு எமது எதிர்கால இலட்சியத்தை நாம் வெற்றி நோக்கி கொண்டு செல்ல வேண்டும். மாணவர்களின் இலட்சிய பயணத்துக்கு தடையாக அமையும் இரண்டாவது விடயம்தான் காதல் விவகாரம். தற்கால சமூக தளத்தில் காதல் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட சமூக தோற்றப்பாடு என இளைஞர்களும் யுவதிகளும் தவறாக எண்ணுகின்றனர். இவ்வுணர்வு பல்வேறு காரணங்களால் பாடசாலை மாணவ மாணவியரையும் விட்டு வைக்கவில்லை என்பது ஒரு கவலைக்குரிய விடயமாகும். காதல் உணர்வை ஊக்குவிக்கும் காரணிகளாக இன்றைய காலகட்டத்தில் கூட்டு குடும்ப அமைப்பு, கலவன் பாடசாலைகள், ஆண் பெண் கலப்பு வகுப்பறைகள், அதிவேக நகரமயமாக்கல் போன்ற சமூக நிலைமைகளை குறிப்பிடலாம். நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள், குறிப்பாக இலத்திரனியல் ஊடகங்களின் வளர்ச்சி எதிர்ப்பால் கவர்ச்சியை திட்டமிட்டு தூண்டும் வகையில் இயங்குகின்றது. இதனால் இளைஞர் யுவதிகள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் காதல் என்ற மாய வலையை சிக்கி பொன்னான எதிர்காலத்தை அளிக்கின்றனர். பார்வை, புன்னகை, சந்திப்பு, வார்த்தைகள், உரையாடல்கள் என்று தொடரும் பிரச்சினை இறுதியில் நீயின்றி நான் இல்லை என்ற முட்டாள்தனமான உளவியல் நிலைக்கு மாணவர்களை தள்ளிவிடுகின்றது. இதன் விளைவாக கல்வியின் மீதான ஆர்வம், ஆசை, வேட்கை, ஈடுபாடு, கற்றலின் பால் மனதை ஒருமுகப்படுத்தல் என்பன குறைந்து இலட்சியம் தொலைத்த இளைஞர்களாக மாறுகின்றனர். காதல் தோல்வியில் முடியும் போது தற்கொலை செய்து கொள்ளும் நிகழ்வுகள் இன்று சர்வ சாதாரணமாக இடம்பெறுகின்றன. தவிர காதல் தோல்வியானது பாரிய மனச்சிதைவு, மன அழுத்தம், உள நெருக்கீடு, ஞாபக இழப்பு போன்ற இன்னொரு உளவியல் கோளாறுகளுக்கு முட்டு செல்கின்றது. பாடசாலை மாணவர்களுக்கு மத்தியில் காதல் விவகாரத்தின் தாக்கம் எவ்வளவு தூரம் காணப்படுகிறது என்பதை அறியும் நோக்கில கொழும்பு மாவட்டத்திலுள்ள பல பாடசாலைகளிலும் கல்விகளிலும் 45 முஸ்லிம் மாணவர்களை வைத்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் தரம் 6 முதல் உயர் தரம் வரையிலான எல்லா வகுப்பறைகளிலும் இப்பிரச்சினை காணப்படுகின்றமை அறியப்பட்டுள்ளது. தரம் 11 படிக்கும் மாணவர்களும் 40% காதல் வலையில் சிக்கியுள்ளனர். காதல் விவகாரத்தால் ஏற்படும் மோசமான விளைவுகளுள் 60% கல்வியின் மீது மாணவர்களின் ஆர்வம் குன்றுவதோடு தொடர்பானவையாகும். காதலை ஊக்குவிக்கும் காரணிகளுள் தொடர்பு சாதனங்களின் பங்கு 40% என்பதை ஆய்வு மேலும் தெளிவுபடுத்துகின்றது. மாணவர்களே, பள்ளிப்பருவம் எதிர்கால வாழ்க்கை துணையை தெரிவு செய்யும் பக்குவம் நிறைந்த பருவம் அல்ல என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இக்கால பிரிவில் ஆண் பெண்களுக்கிடையே தோன்றும் பிணைப்பு வெறும் எதிர்ப்பால் கவர்ச்சியே. இனப்பெருக்க உறுப்புகளின் வளர்ச்சியும் அதனோடு தொடர்பான ஹோமோன்களின் உற்பத்தியும் இப்பருவத்தில் ஆரம்பிப்பதால் ஏற்படும் ஒரு வகை உணர்ச்சியை பள்ளிக்காதல். உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு எதிர்காலத்தை தொலைத்து விடாமல் எமது எதிர்காலத்தை நோக்கிய இலட்சிய பயணத்தில் உறுதியாக இருப்போம். மாணவர்களின் இலட்சிய பயணத்தில் இடையூறு விளைவிக்கின்ற 3வது அம்சம்தான் போதைப் பொருள். உலக சுகாதார அமையம் போதைவஸ்து பாவனையை பின்வருமாறு வரைவிலக்கப்படுத்துகின்றது. உயிருள்ள அங்கி ஒன்றினால் உள்ளெடுக்கப்படும் போது அதன் நடத்தையை அல்லது பல நடத்தைகளை பாதிக்கக்கூடிய ஏதாவது வஸ்து என்று அதை வரைவிலக்கப்படுத்துகின்றது. போதைப் பொருளுக்கு அடிமையாதல் என்பது குறிப்பிட்ட போதை வஸ்தின்றி அந்நபரால் வாழ முடியாத நிலையாகும். உடலியல், நடத்தையியல் மற்றும் அறிவுசார் தோற்றப்பாட்டை பாதிக்கும் அளவுக்கு அந்நபர் குறிப்பிட்ட வஸ்துவில் தங்கியிருக்கும் நிலையை இது குறிக்கின்றது. மாணவர்கள் மத்தியில் இந்த போதைப் பொருள் அதிகரிப்பதற்கான பல்வேறு காரணிகளை நாம் குறிப்பிடலாம். அதிலே உயிரியல் காரணிகள், உளவியல் காரணிகள், சமூக காரணிகள் என்று 3ஆக அதனை வகைப்படுத்தலாம். அதில் உயிரியல் காரணிகளில் பரம்பரை அலகு மாற்றம், பின்வாங்குவதால் ஏற்படும் விளைவை தடுத்தல், உயிரியல் இரசாயன காரணிகள். அடுத்ததாக உளவியல் காரணிகள். அதில் காணப்படுவன அதீத உணர்ச்சிகளை வெளிப்படுத்தல், தாழ்வு மனப்பான்மை, தன்னை முகாமைத்துவம் செய்யும் ஆற்றல் இல்லாமை, குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட பாதிப்பு, இலக்குகளை அடைவதில் தோல்வி, உளவியல் அழுத்தம், நோய் நிவாரணி என்ற வகையிலும் புதியன தேடுதல் என்ற வகையிலும் போதை வஸ்தை பாவித்தல். அடுத்ததாக சமூக காரணிகள். அதிலே சமவயதினரின் அழுத்தம், பிறரின் நடத்தையை கண்மூடித்தனமாக பின்பற்றல், போதை வஸ்து இலகுவான வழியில் கிடைத்தல், குடும்பத்திற்கிடையே ஏற்படும் மோதல்கள், குடும்ப சமூக ஆதரவு கிடைக்காமை, துரித நகரமயமாக்கல் என்பன போன்றவற்றை குறிப்பிடலாம். போதைப்பொருள் மனித மூளையின் ஞாபக சக்திக்கு பொறுப்பாக உள்ள
ஹிப்போகம்பஸ் என்ற பகுதியை தாக்குவதால் மாணவர்களின் ஞாபக சக்தி குறைவதுடன் அவர்களின் ஆளுமையிலும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. நடத்தை ஒழுங்கீனம், பண்பாட்டுச் சரிவு, சமூக விரோத செயல்கள் என்பவற்றின்பால் மாணவர்களை இட்டுச் செல்லும் துணிவு போதைப்பொருளுக்கு என்பதை மறுக்க முடியாது. போதைப்பொருள் பாவனை வாழ்க்கையின் சகலவிதமான நல்லம்சங்களையும் நாசமாக்க வல்ல நஞ்சு என்பதில் மனதில் கொள்ளுங்கள். ஞாபக மறதி, ஆளுமை பிறழ்வு, பாரிய உடலியல் மற்றும் உளவியல் நோய்களின் மூல ஊற்று போதைப் பொருளாகும். இது குறித்து அவதானமாக இருங்கள். எமது எதிர்காலத்தை நாம் இதில் அழித்து விடாமல் இருக்க வேண்டும். அடுத்ததாக, மாணவர்களின் இலட்சிய பயணத்துக்கு இடையூறாக அமையும் 4வது விடயம்தான் சிறுவர் மற்றும் பாலியல் துஷ்பிரயோகங்கள். 18 வயதுக்கு குறைந்த அனைவரும் சிறுவர்கள் என ஐக்கிய நாடுகள் சபை தெளிவுபடுத்துகின்றது. துரதிர்ஷ்டவசமாக அரவணைக்க வேண்டிய கரங்களை அநாகரிகமாக, அதர்மமாக, அமானிதமற்று நடந்து கொள்கின்ற நிலைமை பரிதாபத்துக்குரியதாகும். இலங்கையின் சட்டமன்றங்களில் விசாரணை செய்யப்படுகின்ற வழக்குகளில் 25% சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான உள்ளதாக புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு தெளிவுபடுத்துகின்றது. எம்பிலிபிட்டியாவில் 5% வழக்கு விசாரணைகளும், பதுளை மாவட்டத்தில் 32.7% வழக்கு விசாரணைகளும், புலனாறுவையில் 45% வழக்கு விசாரணைகளும், கண்டியில் 33% வழக்கு விசாரணைகளும் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான காணப்படுவதாக மேலும் அந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகின்றது. 2006ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இலங்கையின் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அதிர்ச்சியூட்டும் புள்ளிவிவரங்களை வெளியிட்டது. யுனிசெஃப், ILO ஆகிய நிறுவனங்கள் இலங்கையில் மேற்கொண்ட ஆய்வுகளின்படி 40,000 சிறுவர் பாலியல் தொழிலாளர்களின் உள்ளதாக அவர்களின் புள்ளிவிவரங்கள் குறிப்பிடுகின்றன. 5,000 முதல் 30,000 வரையிலான இலங்கை சிறுவர்களை பாலியல் பொருளாக பயன்படுத்தும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளால் பயன்படுத்தப்படுகிறார்கள் என அப்புள்ளிவிவரங்கள் மேலும் குறிப்பிடுகின்றன. இவர்கள் ஹோட்டல்ஸ்களில் வேலை செய்கின்ற போதும் மற்றும் வேறு விடயங்களில் வேலை செய்கின்ற போதும் இவ்வாறு அவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். குடும்ப உறுப்பினர்களாலும் அயலவர்களாலும் சிறுவர்களின் உரிமைகள் தட்டி கழிக்கப்படுதல், வார்த்தை பிரயோகங்களால் நோவினை செய்தல், அடித்தல், பாலியல் சேட்டைகளுக்குள்ளாகுதல் போன்ற மறைமுகமான துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாகும் சிறுவர்களும் பாரிய அளவில் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுகின்றனர். இதன் விளைவாக உளநெருக்கீடு, பதகளிப்பு, மனச்சோர்வு, நெருக்கீட்டு பின்னர் மனவடு போன்ற மனநோய்களால் பீடிக்கப்படுவதால் தமது எதிர்காலத்தை தொலைத்து நிற்கின்றனர். குடும்ப வறுமை, பெற்றோர் மற்றும் சிறுவர்களின் அறியாமை, சமூகத்தில் விழிப்புணர்வின்மை, எதிர்கால தலைமுறை பற்றிய அக்கறையின்மை, போதைப்பொருள் பாவனை, நவீன போன், இலத்திரனியல் சாதனங்கள், ஊடகங்கள் தாக்கங்கள், சுற்றுலா பயண கைத்தொழிலின் அசூர வளர்ச்சி மற்றும் போர்ச்சூழல், அதற்கு பின்னதான கெடுபிடிகள் போன்றவை சிறுவர் துஷ்பிரயோகத்தை ஊக்குவிக்கும் காரணிகளாக காணலாம். எனவே கூறப்பட்ட 4 விடயங்களும் எமது மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கின்ற விடயங்களாகும். எனவே அவற்றை நாம் முறையாக கையாண்டு மாணவர்களின் எதிர்காலத்தை நாம் இலட்சிய பயணத்தை ஒளிமயமானதாக ஆக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமூக தலைவர்களின் பொறுப்பாகும். எனவே அவற்றை உரிய முறையில் நடைமுறைப்படுத்துகின்ற போது நாம் ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கலாம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நன்றி.